அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. ஒரு கேள்வியோடு என் பேச்சை தொடங்குகிறேன். இன்று வரை உங்கள் வாழ்வில் என்ன நடந்திருந்தாலும் இனிமேல் உள்ள நாட்களில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இனிமேல் உள்ள வாழ்வில் என்ன செய்ய போகிறீர்கள்? இதுவரை உங்களுக்கு சரிவராத விஷயங்களை குறித்து வருந்த போகிறீர்களா, அல்லது அதிலிருந்து விடுபட்டு முன்னே செல்ல போகிறீர்களா? அதற்காக இப்போது எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றீர்களா, அல்லது அது மாறாது என்று கருதுகிறீர்களா? இன்று அதற்காக நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கப் போகிறீர்களா? நாள்தோறும் அதற்கான முயற்சியில் இனி ஈடுபட போகிறீர்களா? அதில் முழு கவனம் செலுத்தப் போகிறீர்களா? அதில் அழுத்தமான மனநிலையோடு இருக்கப் போகிறீர்களா? சில மக்கள் நாம் நினைப்பதை விட கூடுதலாக உணர்கிறார்கள். அவர்கள் நல்ல சமூகத்தில் உள்ளார்கள், அவர்களுக்கு வேலை உள்ளது, அவர்கள் திருச்சபைக்கு செல்கிறார்கள், பிறரை பார்த்து புன்னகை செய்கிறார்கள், தாங்கள் நலமோடு இருப்பதாக கூறுகிறார்கள், எல்லா வசதிகளோடும் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள ஏமாற்றங்களால் துக்கத்தோடு உள்ளார்கள். அதற்கு உண்மையான காரணம் அவர்கள் எதிர்பார்த்தபடி அவர்கள் வாழ்வில் எதுவும் நிகழவில்லை என்பதுதான். நான் நினைப்பது என்னவென்றால், சில விஷயங்கள் நமக்கு பழகி போகின்றன. எனவே அதை நாம் எதிர்கொள்வதில்லை, அதை நாம் கையாள்வது இல்லை. நம்மை நாமே மாற்றிக்கொண்டு அதோடு நாம் இணைந்து விடுகிறோம். இன்று சில வேதவசனங்களை உங்களிடம் சொல்லப் போகிறேன். அவை உற்சாகமானவை. அதில் ஒன்று ஈசாக் பற்றியது, மற்றொன்று தாவீது பற்றியது. அவர்கள் ஆறுதலடைய மறுப்பது பற்றி அது கூறுகிறது. சில நேரங்களில் நமது நிலையும் அப்படித்தான் உள்ளது. கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட பாதிப்பே நமது அடையாளமாக உள்ளது. அப்படித்தான் நாம் உள்ளோம். நாம் மனம் முடிந்துள்ளோம். நமக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகளால் நாம் வேதனையோடு உள்ளோம். நம்மிடம் அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் உள்ளன. அது உண்மையிலேயே ஒரு நவீன ஆபத்தான ஒரு நோயாக மாறலாம். நாம் புண்பட்டுள்ள எல்லா பகுதிகளிலும் இயேசு நமக்கு சுகம் அளிப்பார். எனவே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய நாளாகும். இழப்பிலிருந்து தொடங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நான் சொல்வது கேட்கிறதா? உங்கள் வாழ்வில் முன்பு நீங்கள் அடைந்ததை மீண்டும் நீங்கள் அடைய முடியாது. எனவே எங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்காது என்று யாரும் சொல்லாதீர்கள். ஆமென். அதை மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் பின்னே சென்று பழைய தவறுகளை மாற்ற முடியாது. நீங்கள் பின்னே சென்று பழுதடைந்து உங்கள் தொடர்புகளை சரி செய்ய முடியாது. நீங்கள் பின்னே சென்று உங்கள் பாதிப்புகளை அகற்ற முடியாது. நீங்கள் பின்னே சென்று நீங்கள் விரும்பியபடி பிறர் உங்களை நல்ல விதமாக நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பின்னே சென்று உங்கள் பெற்றோர்கள் உங்களை நேசிக்கும்படி செய்ய முடியாது. 3 வாரங்களுக்கு முன்னால் என் தாய் இருந்தார். அதை நான் உற்சாகமாக கருதினேன். ஏனென்றால் என் சிறு வயதில் நான் தவறாக நடத்தப்பட்டதை என் தாய் கண்டிக்கவில்லை. எனவே அவரிடம் எனக்கு ஒரு ஆரோக்கியமான உறவு என்பது என்றுமே இல்லை. நான் அவர் மீது அக்கறை காட்டினேன். அவரிடம் நன்றாக இருந்தேன். என்னால் முடிந்தவரை அதை நான் செய்தேன். ஆனால் எங்களுக்கு இடையில் தாய் மகளுக்குமான ஒரு நல்ல உறவில்லை. எனவே எல்லோருக்கும் உள்ளதை போல தாய் மீதான பாசம் எனக்கு இல்லை. அவர் இறந்து சில வாரங்கள் கழிந்த பிறகு எனக்கு சில உற்சாகமான உணர்வுகள் தோன்றின. அதை பற்றி விவரமாக பின்னர் சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு என் கோபத்தின் பிரதிபலிப்பாகும். அப்போது நான் கோபப்பட்டதை இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன். ஏன் நான் கோபப்பட்டேன்? அது அவர் மீதான வெறுப்பு என்று நான் நினைக்கவில்லை. நான் ஒரு தவறான மனநிலையில் இருந்தேன், அல்லது படுக்கையின் தவறான பகுதியில் இருந்தேன். என் வெறுப்பை எல்லோரும் மீதும் நான் காட்டினேன். கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஏமாற்றத்தின் விளைவுதான் கோபமாகும். அந்த கோபம் உங்களிடமும் இருந்தால் அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்தில் எப்பொழுதாவது வெளிப்படக்கூடும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக வேறு யாரோ ஒருவர் விலை கொடுப்பார். எனவே அந்த விஷயத்தை நீங்கள் சரி செய்ய முடியாது, அதை நிவர்த்தி செய்ய முடியாது. ஆமென். இன்று வேறு விஷயங்கள் பற்றி நாம் பேசுவோம். வழக்கமாக பிறருக்கு பிடிக்காதை பற்றி நான் போதிக்க மாட்டேன், ஏனென்றால் இது எங்களுக்கு தேவையில்லை என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் அந்த பூனையை பையிலிருந்து நான் வெளியேற்றுவேன். இன்று உங்கள் பிரச்சனையை விட்டு நீங்கள் ஓடுவதை எப்படி நிறுத்த வேண்டும் என்று நான் போதிக்கப் போகிறேன். ஏனென்றால் ஓடி ஒளிவதில் நாம் அனுபவசாலிகள். காலம் கடத்துவது கூட ஓடி ஒளிவதாகும்.
ஏற்கனவே பிரச்சனையில் உள்ளவர்களை இங்கே இன்றே அழைத்து வாருங்கள் என்று பர்மிங்ஹாமில் ஒரு நல்ல விருந்திருப்பதாக அவரிடம் சொல்லுங்கள். ஆமென். இங்கே வருவதற்கு முன் அவர்களுக்கு விருந்து கொடுங்கள். நீங்கள் உணவளித்தால் யாரும் எங்கேயும் வருவார்கள். நீங்கள் ஒரு நல்ல உணவை வழங்கிட விரும்புவார்கள். என் தாயை நான் இழந்தேன். அது எனக்கு உற்சாகமானது. ஏனென்றால் என் தந்தை என் தாய்க்கு முன்பாகவே இறந்து விட்டார். அந்த பாதிப்பு எனக்கு இருந்தது. அதாவது என் தந்தை மறைந்து விட்டார், எனது ஒரே சகோதரனும் மறைந்து விட்டான். அதன் பிறகு என் தாயும் மறைந்து விட்டார். அப்போது ஒன்றை நான் உணர்ந்தேன். எல்லோருக்கும் இருக்கும் குடும்ப உறவுகள் இனிமேல் எனக்கு இருக்காது என்பதை நான் அப்பொழுது உணர்ந்தேன். அப்போது துக்கத்தை நான் அனுபவித்தேன். அதே சமயம் துக்கத்தின் ஆவிக்கு நான் வழிவிடக்கூடாது என்று தேவன் எனக்கு உணர்த்தியதையும் நான் நினைத்தேன். என் வாழ்வில் ஏற்பட்ட இழப்பினால் எனக்கு வெறுப்பு வந்தது. ஏனென்றால் கடந்த காலத்தில் இழக்கக்கூடாத சிலவற்றை நான் இழந்தேன். அப்படிப்பட்ட ஒரு இழப்பினால் எல்லோரும் என்னை தவறாக நடத்தினார்கள். அதுதான் உண்மையாகும். எனவே யாராவது உங்களை தவறாக நடத்தினால், யாராவது உங்களை புண்படுத்தினால், உங்களுக்கு தர வேண்டியதை மற்றவர்கள் தராவிட்டால் அவர்களை நீங்கள் வெறுக்காதீர்கள். நீங்கள் ஒரு வேலையில் இருக்கலாம், பிறகு உங்களுக்கு பணி ஓய்வு கொடுக்கப்படலாம். அது நியாயமானதல்ல, எனவே அது சரியல்ல என்று நீங்கள் கூச்சல் போடலாம். நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காத போது நமக்கு வெறுப்பு வருவது இயற்கை. ஆனால் உங்கள் வருங்காலமும் அப்படி இருக்காது. நேற்று நான் இழந்தது ஒரு பிரச்சனை அல்ல. நாளை எனக்கு ஒரு அருமையான நாளாக இருக்கும். அது அடுத்த நாளாகவோ அதற்கடுத்த நாளாகவோ கூட இருக்கும். ஆனால் அது என்னை பொறுத்தது, அது உங்களை பொறுத்தது. அதை நம்முடைய குணம்தான் எப்போதும் தீர்மானிக்கும். உங்கள் குணத்தை பிசாசு தீர்மானிக்க இடம் கொடுக்காதீர்கள். ஆமென். உங்கள் எதிரியும் அதை தீர்மானிக்க கூடாது. தேவனிடமிருந்து குணத்தை பெறுவது எப்படி என்று அறியுங்கள். இந்த வார இறுதியில் சகல ஆறுதலையும் தேவன் நமக்கு வழங்குவார். அந்த ஆறுதலை எப்படி தெய்வீகமாக பெறுவது என்று நாம் முதலில் அறியலாம். உங்களுக்கு இரத்த பற்றாக்குறை இருந்தால் மருத்துவமனைக்கு சென்று மாற்று இரத்தத்தை உடலில் செலுத்துவீர்கள். அவசர சிகிச்சை பிரிவை பார்ப்பதை நான் விரும்புவேன். உடல்நிலை மோசமாக உள்ளவர்கள் அங்கே அனுமதிக்கப்படுவார்கள். முதலில் இரத்தம் அங்கே வரவழைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் உடலில் செலுத்தப்படும். இன்று நாம் அனைவரும் பெற்றுள்ள இரத்தம் சிலுவையில் இருந்து வந்த இரத்தமாகும். எனவே நாம் இரத்தமில்லாத கிறிஸ்தவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமது கிறிஸ்தவ தன்மைகளை எல்லாம் இழந்திருக்கும் மக்களாக நாம் இருக்க மாட்டோம். இன்று நாம் பரிசுத்த ஆவியின் மருத்துவமனையில் பரிசோதிக்கலாம். பிறகு இப்படி நாம் சொல்லலாம், எனக்கு தெய்வீகமான ஆறுதல் தேவை, எனக்கு உமது தெய்வீகமான பிரசன்னம் தேவை. அதற்கு தேவை தேவன் இங்கே இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்பது. அவர் உங்களோடு மட்டும் இல்லை, உங்கள் உள் மனதிலும் அவர் இருக்கிறார். உங்களுக்கு அவர் உதவுவார். எனவே ஒரு முடவனைப் போல நீங்கள் வாழ வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு இல்லை. துக்கத்தோடும் வெறுப்போடும் இருக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் சுயமாக எதையும் மாற்ற முடியாது. ஆனால் தேவனின் தெய்வீக பிரசனத்தை உங்களால் பெற முடியும். உங்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்க அவரால் முடியும். அதை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு சன்கிளாஸ் தேவைப்படலாம். ஆமென். இந்த வார இறுதியில் உங்கள் ஆராதனையை மிக ஆழமாக செய்யலாம். இது தெய்வீக ரத்தம் பாய்வதற்கான சிறந்த இடம். இந்த இடம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் நிறைந்திருப்பது அதை பரிமாற்றும். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இந்த உலகில் இங்கு இருப்பது எனக்கு மேன்மையாக உள்ளது. இங்கு இந்த கூட்டத்தில் இருப்பதை நான் நேசிக்கிறேன். அதே சமயம் நான் திருச்சபைக்கு போகாமல் இருக்க மாட்டேன். நான் நீங்களாக இருந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவேன். அது இது ஒரு மகத்தான சூழ்நிலை. இங்கே அபிஷேகம் என் மீது வருகிறது. அதே போல இங்கே அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கும். உங்களிடம் வெவ்வேறு தாளந்துகள் இருக்கும். அவைகள் இருப்பதற்காக இந்த இடத்திலேயே நன்றி தெரிவியுங்கள். 2 அல்லது 3 பேர்கள் கூடும் இடத்தில் அவர்களின் மத்தியில் நானும் இருப்பேன். அதன் அர்த்தம் யார் முதலாவது என்பதல்ல. இங்கே நடப்பது விளையாட்டு போட்டியும் அல்ல. இது விளையாட்டு மைதானம் அல்ல. இது ஏதோ ஒன்று, அவ்வளவுதான். ஆனால் இது ஒரு சாதாரண பகுதி அல்ல. இதுதான் தேவனின் ஆலயம். ஆமென். உங்கள் எஞ்சியுள்ள வாழ்வில் என்ன செய்ய போகிறீர்கள்? தேவனிடம் உள்ளது முன்னே செலுத்தும் கியர் மட்டுமே. தேவனிடம் பின்னோக்கி செலுத்தும் கியர் கிடையாது. அது எங்கும் நிற்காது. அது உங்கள் வாழ்வை முன்னோக்கித்தான் இயக்கும். அதில் முன்னேற்றமே இருக்கும். அடுத்து லூக்கா அதிகாரம் 9 வசனம் 52 தொடங்கி பார்ப்போம். வேறு ஒருவனை அவர் நோக்கி,
என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முதலில் நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு அனுமதி கொடுங்கள் என்றான். அதற்கு இயேசு, இறந்தோர் தங்கள் இறந்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்றார். நான் இதை படிப்பதால் இறந்தோரை பற்றி நான் எதிர்மாறாக பேசுவதாக நீங்கள் நினைக்காதீர்கள். இயேசு சொல்லியதன் அர்த்தம், நமது வாழ்வில் எந்த பலனும் இல்லாதவைகளை பற்றி பேசுவதிலேயே நம்முடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது என்பதாகும். அதற்காக நாம் எதுவும் செய்ய முடியாது. எனவே நம்மிடம் இருப்பதோடு நாம் வாழ வேண்டும், இருப்பதை கொண்டு வாழ வேண்டும். ஆமென். சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை படித்தேன். அதாவது, நாம் வாழும் வரை வாழ வேண்டும், நாம் இறப்பதற்கு முன்னால் இறக்கக்கூடாது. கவனியுங்கள், நாம் வாழும் வரை வாழ வேண்டும், நாம் இறப்பதற்கு முன் இறக்கக்கூடாது. இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்கள் எஞ்சியுள்ள வாழ்நாளில் வெளிச்சத்தோடு இருப்பதில் மகிழுங்கள். நீங்கள் இழந்தவைகளுக்கு பதில் தேவன் வேறு வெகுமதி அளிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் இருமடங்கு நன்மையோடு வாழ்வீர்கள். உங்கள் கடந்த கால வலிக்கு மாறாக கூடுதலான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்பது உண்மை. அதற்கு இயேசு, இறந்தோர் தங்கள் இறந்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்றார். உங்களை பொறுத்தவரை உலகெங்கிலும் உள்ள தேவனின் ராஜ்யத்தில் அதை பிரகடனப்படுத்துங்கள். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முதலில் நான் போய் வீட்டில் உள்ளவரிடத்தில் விடைபெற்று வரும்படி எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றான். மக்கள் தங்கள் பணிகளை முடித்த பின்னர் இயேசுவை பின்பற்ற விரும்புவது அற்புதமானதாகும். இங்கே உள்ளவர்கள் இயேசுவை விசுவாசிப்பவர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் சிலர் மட்டும் அதற்காக பொறுப்பேற்க ஏன் காத்திருக்க வேண்டும்? உங்களில் பலர் முழுமையாக பொறுப்பேற்றிருக்கலாம். ஏனென்றால் வெள்ளிக்காலை முதல் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். அநேக மக்கள் டிவியில் பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள். அவர்கள் இப்படி சொல்லக்கூடும், என் டிவியில் சேனலை மாற்றுவேன், ஜாய்ஸ் நிகழ்ச்சி பார்ப்பேன், என் தேவைகளை நிறைவு செய்வேன். ஆனால் எப்போது நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்பீர்கள்? நீண்ட காலம் நான் ஒரு கிறிஸ்தவராயிருந்தேன், பிறகுதான் நான் அக்கறையுள்ள கிறிஸ்தவரானேன். இயேசுவுக்காக சாதாரணமாக நேரத்தை செலவிடுவதற்கும் அக்கறையோடு நேரத்தை செலவிடுவதற்கும் வேறுபாடு உள்ளது. இயேசு சொன்னார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னோக்கி பார்க்கிற எவனும் தேவனுடைய அரசுக்கு தகுதி உள்ளவன் அல்லன் என்றார். அதன் அர்த்தம் தேவன் உங்களை விரும்பவில்லை என்பதல்ல. ஆனால் நம்மால் செய்ய முடியாது நினைத்து நாம் ஏங்கக்கூடாது. அதை நாம் நிறுத்தும் வரையில் தேவனின் ராஜ்யத்தில் மதிப்புள்ள ஒருவராக நம்மால் இருக்க முடியாது. சில நேரங்களில் ஒரு விஷயத்தை பற்றி நான் நினைப்பேன், அதை மிக விசுவாசிப்பேன். அதாவது, ஓரிடத்தில் என்றபடி எப்போதுமே துயரத்தை பற்றி போதிப்பது ஒரு விரும்பத்தக்க நற்செய்தி அல்ல. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடைபெறாவிட்டால் அதற்காக நாம் வருந்தலாம். அதே சமயம் சில நேரங்களில் நமக்கு ஏற்பட்ட துயரங்களை நினைத்தும் நாம் வருந்தலாம். ஆனால் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நான் விசுவாசிப்பது என்னவென்றால், இந்த உலகில் உள்ள அநேக மக்கள் உணர்ச்சி வசப்படுவதில் பாதிக்கப்படுகிறார்கள். அதன் அர்த்தம் அவர்கள் உணர்ச்சி தவறானது என்பதல்ல. ஆனால் அந்த உணர்ச்சி சற்று தாழ்ந்திருக்க வேண்டும். நாம் கூடுதலாக உணர்வதை தேவன் விரும்ப மாட்டார். நான் அறிந்த வகையில் அநேக மக்கள் தங்கள் வாழ்வில் கீழ் நிலையில் உள்ள துக்கத்தோடு இருக்கின்றார்கள். உண்மையிலேயே அது எப்படி வந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்போதும் ஆலோசனை பெறுவதற்கு வெளியே செல்வார்கள். அவர்கள் எப்போதும் எதையாவது செய்துவிட்டிருப்பார்கள். சில நேரங்களில் நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உள்ளது. அதாவது, நமது வாழ்வை சீர்குலைக்கும் விஷயங்களை உடனடியாக நாம் அகற்றி தூக்கி எறிய வேண்டும். அதற்காக மறுநாள் வரை கூட நாம் காத்திருக்கவே கூடாது. உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், எஞ்சியுள்ள உங்கள் வாழ்நாளில் என்ன செய்ய போகிறீர்கள்? காத்திருந்தது போதும், இனிமேல் செயல்படுவோம். நல்ல நினைவுகள் மகத்தானவை. ஆனால் கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயங்களை குறித்து திருப்திப்படுவதோடு மட்டும் இருந்து விடாதீர்கள். அதை மீண்டும் நினைக்காதீர்கள். வருங்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மகத்தான காரியங்களை பற்றி நினையுங்கள். அது ஏனென்று சொல்கிறேன், இதுதான் என் குணம். பர்மிங்ஹாம் கூட்டத்தை முடித்தவுடன் நான் வீடு திரும்பும்போது சாக்ரமெண்டோவில் நடைபெற உள்ள கூட்டம் பற்றி நான் நினைப்பேன். அதே சமயம் சென்ற முறை செல்லாததை நினைத்து குழப்பமடைய மாட்டேன். எவ்வளவு கூட்டங்கள் உள்ளன என்பது முக்கியமல்ல, மகத்தான காரியங்கள் எங்கள் மூலம் நடந்துள்ளன. சில அனல் பறக்கும் கூட்டங்களை இந்தியாவில் நான் நடத்தியுள்ளேன். அதில் பங்கேற்றவர்கள் இப்படி சொல்லியிருப்பார்கள், ஓ மை காட், இதை விட மேலானது எதுவும் இருக்காது என்று. ஏன் தெரியுமா? நேற்று நடந்தவைகளை விட இன்று நடப்பவை நல்லதாக இருக்கும். ஏனென்றால் நேற்றைய தினத்தால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. அது ஒரு நல்ல நினைவாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் இந்த நாளைத்தான் தேவன் நமக்கு வழங்கியுள்ளார். இந்த நாளில் நான் முழுமையாக வாழ்வேன், இதில் முழுமையாக நீடிப்பேன். எனக்கு தெரியாது, ஒருவேளை இது கடைசியாகவும் இருக்கலாம். ஒருவேளை இயேசு இன்றே கூட வரலாம்.
நாம் வீட்டுக்கு செல்வோம். இந்த நாளில் ஒரு நெருப்பு போல் இருப்போம். இந்த நாளை ஒரு மகத்தான நாளாக ஆக்குவோம். ஆமென். லூக்கா 17:32 அது ஒரு அருமையான வேதவசனம். 3 வார்த்தைகள் தான். அதன் அடுத்த சில வார்த்தைகளில் உள்ளது இயேசு வருந்தினார் என்று. அது ஒரு சிறிய வேதவசனமாகும். அது சொல்கிறது லோத்தின் மனைவியை நினைவு கூறுங்கள் என்று. லோத்தின் மனைவியை பற்றி நீங்கள் எவ்வளவு அறிந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே நெருப்பு அனைவரையும் அழித்து போட்டது. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான இடத்தில் வாழ்ந்தனர். தேவன் அவர்கள் எல்லோரையும் அழைத்தார். ஆனால் லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றுவதாக சொன்னார். அவர் ஒரு உற்சாகமான உத்தரவு கொடுத்தார். நீங்கள் வெளியேறி செல்லும்போது திரும்பி பார்க்காதீர்கள் என்றார். அவள் திரும்பி பார்த்தாள். பின்னர் ஒரு உப்பு கோபுரம் போல் அவள் மாறினாள். அங்கே மற்றவர்கள் பார்த்தபோது ஒரு உப்பு கோபுரம் தெரிந்தது. அது லோத்தின் மனைவி என்றார்கள். அது அவள்தானா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு மலை போல் இருந்தது. நம்மில் அநேகம் பேர் அந்த நிலையில் உள்ளோம். உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு இடத்தில் நின்று விடுகின்றோம். மேலும் நகராமல் உறைந்து விடுகிறோம். முன்னேற முடியாமல் உள்ளோம். ஏனென்றால் அப்படி இருக்கும்போது எந்த திசையில் போவது என்று நமக்கு தெரியாது. நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் தலையின் பின்புறம் உங்கள் கண் இருக்க வேண்டும், முன்புறம் இருக்கக்கூடாது. நமக்கு பின்புறம் கண் இல்லை. அது நடக்காது. அது முடிந்து விட்டது. அது நடந்து விட்டது. தேவனிடம் முன்னே செல்லும் கியர் மட்டுமே உள்ளது. ஆமென். இது ஒரு அற்புதமான நாள். யாத்ராகமம் 14:15 கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரேல் மக்களுக்கு சொல் என்றார். எனவே நீங்கள் ஓரிடத்தில் அமர்ந்தபடி எப்போதும் அழுதால், சுய சோகத்தோடு இருந்தால், உங்கள் பிரச்சனைகளுக்காக பிறர் மீது புகார் சொன்னால், தேவன் இப்படி சொல்வார், நீ ஏன் அழுகிறாய்? எழுந்திரு, முன்னே செல் என்பார். என்று சில விஷயங்களை உதறி தள்ளிவிட்டு நாம் முன்னே செல்ல வேண்டும். அது ஒரு உற்சாகமான விஷயம். இஸ்ரவேலர்கள் கடினமான ஒரு இடத்தில் இருந்தனர். அவர்கள் முன்னே செங்கடல் இருந்தது. அது இன்னும் பிளக்கப்படவில்லை. அவர்களுக்கு பின்னால் எகிப்திய படைகள் இருந்தன. அந்த பாலைவனம் உட்கார்ந்து அழுவதற்கான ஒரு நல்ல இடம். நான் மட்டும் அங்கே இருந்திருந்தால் அவர்களைப் போல் இருந்திருப்பேன். நேற்று நான் சொன்னது போல் அவர்கள் மத்தியில் இருந்தார்கள். அது உங்களின் நினைவில் உள்ளதா? எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கமும் முடிவும் உண்டு. அதே சமயம் நடுப்பகுதியும் உண்டு. உங்களில் எவ்வளோ பேர் எதிலாவது நடுப்பகுதியில் இருக்கிறீர்கள்? நீங்கள் கட்டிலிருந்து விடுபட்டுள்ளீர்கள். நீங்கள் வெற்றியோடு இருக்கிறீர்கள். நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஆவியில் தேர்ச்சி பெறுவதில் இன்னும் முழுமை பெறவில்லை. உங்கள் ஆத்மாவில் உள்ள விஷயங்கள் மாற வேண்டும். இப்போது நீங்கள் முழுமையாக தேர்ச்சி பெற முயற்சிக்கிறீர்கள். தேவனால் பயன்படுத்தப்படிய ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவராக இருக்க விரும்புகிறீர்கள். ஆனால் இன்னும் நீங்கள் நடுவில் தான் உள்ளீர்கள். நீங்கள் நினைப்பது பற்றி எனக்கு தெரியாது. சில நேரங்களில் நாம் நடுவில் இருப்போம். அப்போது இப்படி நினைப்போம், நான் இருக்க வேண்டியபடி இருக்கவில்லை, நான் விரும்பியபடி நான் இல்லை. வெளிப்படையாக சொல்கிறேன், நான் எப்படி என்பது எனக்கு தெரியாது. அது புண்படுத்துவது எனக்கு தெரியும். உங்களுக்கு அதன் அர்த்தம் புரிகிறதா? நீங்கள் பின்னே செல்ல முடியாது, முன்னேயும் செல்ல முடியாது. வேதனையோடு தடைப்பட்டு நடுவில் இருப்பீர்கள். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எதையும் கைவிட்டு வெளியேறும் குணத்தோடு நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரே இடத்தில் நிற்கவும் கூடாது. நான் நினைப்பது உங்களுக்கு தெரியுமா? சில நேரங்களில் ஒரு கார் சேற்றில் சிக்கிக்கொள்வது போல் நாம் இருக்கின்றோம். இங்கே போதுமான பனி உள்ளது. அதில் நீங்கள் தடைப்பட்டு இருக்கிறீர்களா? அது அதிகமாக இல்லையா? பர்மிங்ஹாமில் அவ்வளவு பனி இல்லை. நீங்கள் எப்போதாவது சேற்றில் சிக்கியுள்ளீர்களா? சரி, உங்கள் கார் சேற்றில் சிக்கினால் சக்கரங்கள் அதில் புதையும். சில நேரங்களில் நம் வாழ்விலும் அது போன்ற நிலை உருவாகும். எனவே நம்மால் செய்ய முடியாத சில விஷயங்களில் நாம் சிக்கி உள்ளோம். கவனமாய் கேளுங்கள். உங்களால் செய்ய முடியாததை செய்யாதீர்கள். செய்ய முடிந்ததை மட்டுமே செய்யுங்கள். நான் சொல்வது கேட்கிறதா? உங்களால் செய்ய முடியாததை செய்யாதீர்கள். என்னைப் போல மற்றவர்களையும் என்னால் மாற்ற முடியாது. ஆனால் என்னால் முன்னேற முடியும். தேவன் என் வாழ்வில் அதிகமாக உதவி செய்வார். என்னை அதிகமாக நேசிக்கும் மக்களை அவர் வழங்குவார். தாம் விரும்பியபடியே தேவன் என்னை வழிநடத்துவார். உங்களை முறையாக நேசிக்க தெரியாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள். அதே சமயம் ஒரு வெறுப்பான குணத்தோடும் துக்கமான ஆவியோடும் கோபத்தோடும் நீங்கள் இருக்காதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களை உண்மையிலேயே நேசிக்கும் ஒருவரை சந்திப்பீர்கள். அவர்கள் 2 மடங்காகவும் அல்லது 3 மடங்காகவும் உங்களை நேசிப்பார்கள்.
தேவன் அவைகளை உங்கள் வாழ்வில் நிகழ்த்துவார். தேவை திருமணம் செய்வதற்கு முன்பு வேறு ஒருவரை நான் மணந்தேன். என்னை தவறாக நடத்தி அவரோடு 5 வருடங்கள் வாழ்ந்தேன். அவர் வேறு பெண்களோடு இருந்தார். வேலையின்றி சுற்றினார். ஒரு நாள் இரவில் என் கையில் இருந்த திருமண மோதிரத்தை அவர் திருட முயன்ற போது அவரை நான் கையும் களவுமாக பிடித்தேன். அதை பற்றிய மேலும் சில விவரங்களை இந்த வார இறுதியில் நான் சொல்வேன். பிறகு அவரை பிரிந்து நியூ மெக்சிகோவை விட்டு வெளியேறினேன். அடுத்து நான் கலிபோர்னியாவுக்கு வந்தேன். ஒரு சமயத்தில் எனக்கு வீடு இல்லாத ஒரு நிலை வந்தது. ஆனாலும் அதில் நான் தடுமாறவில்லை. ஆமென். அப்போது நான் இருந்த இடம் முக்கியமில்லை. இப்போது இங்கே நான் உள்ளேன். இந்த உலகில் உள்ள அநேக மக்கள் தங்களுக்கு மட்டும்தான் பெரிய பிரச்சனை உள்ளதாக நினைக்கின்றார்கள். உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகில் விசுவாசம் உள்ள மனிதர்கள் ஏராளமாக உள்ளார்கள். இங்கே நாம் எல்லோரும் மேற்கொண்ட துயரங்களை விட அவர்கள் அதிகமான துயரங்களை மேற்கொண்டுள்ளார்கள். இருந்தாலும் அவர்கள் சிரித்த முகத்தோடு இருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்வில் ஆதிக்கம் செலுத்த முயற்சித்த துயரத்தின் ஆவியை அவர்கள் வென்றுள்ளார்கள். அது பிசாசிடமிருந்து வருவதல்ல, தேவனிடமிருந்து வருவது. நம் அனைவருக்கும் ஆறுதலான ஒரு மாற்றம் வரப்போகிறது. உங்களில் சிலருக்கு அது வந்திருக்கலாம். தேவன் சொன்னார், எல்லா மக்களிடமும் சொல், அழுவதை நிறுத்திவிட்டு முன்னேற சொல் என்றார். எனவே மோசே தேவனின் வார்த்தையை பிரதிபலித்தான். இன்று தேவனின் வார்த்தையை உங்களிடம் நான் பிரதிபலிக்கிறேன். அதை இங்கே பேசுகிறேன். அழுவதை நிறுத்திவிட்டு முன்னேறி செல்லுங்கள். ஆமென். குறிப்பாக உலகம் முழுவதிலும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லோரும் 70க்கும் மேற்பட்ட மொழிகளில் இதை கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கான தேவனின் வார்த்தை இதுதான். நீங்கள் அழுவதை நிறுத்திவிட்டு முன்னேறி செல்லுங்கள். ஆமென். என் கட்டுகள் உடைக்கப்பட்டன. இது என் நல்ல வேளை. நீங்கள் இப்படி சொல்லலாம், நான் தவறாக நடத்தப்பட்டேன், நான் புண்படுத்தப்பட்டேன், நான் நிராகரிக்கப்பட்டேன், என்னை பழித்தார்கள், அது சரியல்ல, என் வாழ்க்கை சரியல்ல, நான் ஒரு பெரிய தவறு செய்தேன், அதிலிருந்து மீள முடியவில்லை. இன்று காலை பேதுருவை பற்றி நான் நினைத்தேன். ஓ மை காட். கிறிஸ்துவை மறுதலிக்கும் ஒரு தீர்மானத்தை அந்த அப்போஸ்தலர் எதனால் எடுத்தார்? அப்போது அவருக்கு அவர்கள் தேவைப்பட்டார்கள். எனவே பேதுரு பொய் சொன்னார், அவரை எனக்கு தெரியாது என்று. அவருடன் எனக்கு தொடர்பில்லை என்றார். அதில் உள்ள உற்சாகமான ஒரு விஷயம், இயேசு உயிர்த்தெழுந்த போது மரியாள் அவரை பார்த்தாள். அவர் சொன்னார், என் சீடர்களிடமும் பேதுருவிடமும் சொல் என்று கூறினார். அவர் 12 பேரில் பேதுருவை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொன்னார்? என் சீடர்களிடம் யோவானிடம் சொல் என்று ஏன் சொல்லவில்லை? ஏனென்றால் பேதுரு தனது அப்போஸ்தலர் பெருமையை இழக்கும் ஒரு ஆபத்தில் இருந்தார். தமது துக்கத்தின் ஆவியால் அதிலிருந்து மீள முடியாமலும் தேவனின் அழைப்பை பெற முடியாமலும் இருந்தார். நீங்கள் செய்தவற்றிற்காகவும் பிறர் உங்களுக்கு செய்யாதவற்றிற்காகவும் உங்கள் நேரத்தை வீணடிப்பதை தேவன் ஒருபோதும் விரும்ப மாட்டார். நீங்கள் முன்னேறும் நேரம் இதுதான். ஆமென். எஸ். நீங்கள் துக்கப்பட ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். இனி முன்னேறுங்கள், அதை ஆரோக்கியமானபடி செய்யுங்கள், அதிலிருந்து மீண்டு வாருங்கள். துக்கத்தின் ஆவியோடு உங்கள் வாழ்க்கையை கழிக்காதீர்கள். தேவன் மறந்தவைகளை அறிய விரும்பாதீர்கள். அதை நிறுத்துங்கள், அதுவே உங்கள் வாழ்வில் முக்கியமாகும். துக்கம் என்பது நடைமுறையில் உள்ள ஒரு வழக்கமாகும். அதை ஆரோக்கியமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும். அந்த வலியை நீங்கள் தவிர்க்காதீர்கள், மாறாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். தேவனின் கிருபையால் அதில் நீங்கள் வெற்றி பெறலாம். அதற்கு தேவை பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதல். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org-இல் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.